அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான ஒன்று தான். நம்ம இந்தியாவில் கடந்த 100 ஆண்டுகளாக ஒரு அமைப்பு, ஒரு வல்லரசு அமைப்பாக திகழ்கிறது என்றால் அது ஆர்எஸ்எஸ் தான். அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆர்எஸ்எஸ் இது 100 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமாக இந்தியாவில் கோலோச்சுகின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு ஒரு தன்னலமற்ற அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பில் 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைப்பின் தலைவராக இப்பொழுது மோகன் பகவத் என்கின்ற ஒரு இரும்பு மனிதர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். தாத்தா பாத்லே அசாராலே என்கின்றவர் பொதுச் செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அமைப்புக்கு பல சார்பு அமைப்புகள் இருக்கின்றன. அவைகளை சங் பரிவார் என்று நாங்கள் அழைக்கின்றோம். சங் பரிவார் அமைப்புகள் இந்த அமைப்போடு தொடர்புடையவாக இருக்கின்றது. இதோட முக்கிய நோக்கமே சுயநலமின்றி இந்த நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கம். சாதிய பாகுபாடுகளின்றி சமத்துவமாக இந்த நாடு இந்து என்ற ஒற்றை குறிக்கோளோடு வர வேண்டும் என்றது மட்டுமே இந்த அமைப்போட குறிக்கோள். சங்கமானது ஆரம்பிக்கப்பட்டு 10 வருடங்களில் மக்கள் மத்தியிலே, வட இந்தியர் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றுள்ளது. இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இந்தியாவில் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் மிகப்பெரிய அளவு ஒரு செல்வாக்கு பெற்றுள்ளது. வெளிநாடுகளில் பல கிளைகள் உள்ளது. அந்த கிளைகளில் மிகப்பெரிய ஒரு உறுப்பினர்களின் பலம் இருக்கின்றது. தென்னாப்பிரிக்காவில் தெற்காசிய நண்பர்கள் சங்கம் என்று மிகப்பெரிய அளவில் பெயர் பெற்று இருக்கிறது. மியான்மரில் சனாதன தர்ம சேவா சங்கம் என்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. மொரீஷியஸ் சமதர்ம சேவா சங்கம் என்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் ஐக்கிய அமெரிக்க நாட்டில் இந்து சேவா சங்கம் என்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு நாடுகளில் இந்த அமைப்பு பறந்து விரிந்து வெவ்வேறு பெயர்களில் இந்து மக்களை ஒருங்கிணைக்கும் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், முழு மனிதப்பற்றை கொண்டு நன்னெறிகளை கொண்ட இந்தியாவிற்கு ஒரு புது யுகத்தையும் புத்துயிர் அளிப்பதும், தேசத்திற்கு தனது பங்களிப்பை அளிப்பதுமாக இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு தனது சேவைகளை செய்து வருகிறது. ஆர்எஸ்எஸ் அமைப்பு நேரடியாக தேர்தலில் களம் காண்பது இல்லை. அதன் கொள்கைகளை அரவணைக்கும் அமைப்புகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது. அதன் சார்பு அமைப்புகளான சங் பரிவார் அமைப்புகளை இதனுடைய கிளை அமைப்பாக கருதுகிறது. அவைகளுக்கு தன்னுடைய நன்மைகளை வழங்குகிறது. இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பின் ஆதரவு பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு வருகிறது. ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தலைவர் பதவிக்கு தேர்தல் நடப்பதில்லை. தலைவராக இருக்கக்கூடிய நபர் தனக்கு பின்னால் வரக்கூடிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு நிகழ்கால தலைவருக்கே உள்ளது. இது அமைப்பின் விதிமுறைகள். அதனால் ஒரு தலைவர் எத்தனை வருடங்கள் தன்னுடைய பயணத்தை சிறப்பாக நிறைவு செய்கிறாரோ, அதன் பின்னர் அவரால் முடியாத பட்சத்தில் மற்றொரு தலைவரை அவரே தேர்ந்தெடுத்து இந்த அமைப்புக்கு தலைவராக்கிவிட்டு செல்வார். இதுதான் ஆர்எஸ்எஸோட தலைவர் தேர்ந்தெடுக்கும் முறை. பொதுச் செயலாளர் தலைவர்கள் மற்ற நிர்வாகிகள் சேர்ந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுப்பார்கள். இதுதான் நிறை. ஓகேங்களா? இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு தவிர்த்து தனக்கு நெருக்கமான சங் பரிவார் அமைப்புகள், அதனுடைய முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்கள் இந்த அமைப்பின் பொதுக்குழுவில் பங்கு பெறுவார்கள். அவர்களுடைய கருத்துக்களும் முதன்மையாக சேர்க்கப்படும். அந்த துணை பொதுச் செயலாளர் மற்ற நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு அவர்களுக்கும் உண்டு என்பதால்
அவருடைய கருத்தையும் முதன்மையான கருத்தாக இங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆர்எஸ்எஸ் அமைப்பில் உறுப்பினராக சேர்வதற்கு எந்த ஒரு தகுதியும் தேவையில்லை. உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்படுவதில்லை. எந்த ஒரு சந்தா தொகையும் வாங்கப்படுவதில்லை. தன்னார்வலர்கள் அருகில் உள்ள ஆர்எஸ்எஸ் அமைப்பின் கிளை ஷாக்கா நடைபெறும் இடங்களுக்கு சென்று தன்னை ஈடுபடுத்தி அந்த ஷாக்கா அமைப்புகளை ஈடுபடுத்தி ஆர்எஸ்எஸ் அமைப்புகளில் இணைந்து சிறப்பாக பணியாற்றி தன்னை முன்னிலைப்படுத்துவதுதான் உறுப்பினர் சேர்க்கை. இந்த ஷாக்கா அமைப்பில் கலந்து கொள்ளக்கூடிய உறுப்பினர்களை இந்த அமைப்பு குறித்து கொள்வதில்லை. தனது ஷாக்காவின் போது அணிந்திருக்கக்கூடிய உடைகள் வெள்ளை கலர் முழுக்கை சட்டை, காக்கி கலர் பேண்ட்டு, கருப்பு கலர் ஷூ, கருப்பு கலர் தொப்பி, இடுப்பில் பெல்ட்டு, கையில் ஸ்டிக்கு அணிந்திருக்க வேண்டும். இவை அனைத்தும் இந்த அமைப்புடைய ஆர்எஸ் உறுப்பினர் தனது ஷாக்காவின் போது அணிந்திருக்கக்கூடிய உடைகள். ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு இந்தியா முழுவதும் 25,000 கிளைகள் இருக்கிறது. அதில் 60 லட்சம் உறுப்பினர்களை கொண்டுள்ளது. குரு பூர்ணிமா நடைபெறும் அன்று ஆர்எஸ்எஸ் அமைப்பின் உறுப்பினர்கள் தங்களுடைய அமைப்பை வலிமைப்படுத்தவும் அமைப்பை நடத்துவதற்காக தங்களால் முடிந்த அளவிற்கு நிதி உதவியை அளிக்கலாம். அன்று ஒரு நாள் மட்டுமே நிதி உதவி அளிக்க அவர்கள் உறுதி பூண்டுள்ளார்கள். இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்தியாவில் இதுவரை 3 முறை தடை செய்யப்பட்டுள்ளது. முதல் முறையாக 1948ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது இந்த அமைப்பு முதல் முறையாக தடை செய்யப்பட்டது. இந்தியாவில் அவசர நிலை பிரகடனம் செய்த பொழுது 1975 முதல் 77 வரை இந்த அமைப்பை 2வது முறையாக இந்திரா காந்தி அரசு தடை செய்யப்பட்டுள்ளது. அதே போல் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது 1992ஆம் ஆண்டு இந்த அமைப்பு 3வது முறையாக தடை செய்யப்பட்டது. 1948ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் இதற்கு முக்கிய காரணம் என்று இயக்கத்தை தடை செய்தார்கள். 1948 பிப்ரவரி 4 அரசு அறிக்கை வெளியானது. அந்த அறிக்கையில் எந்த இடத்திலும் மகாத்மா காந்தியின் படுகொலைக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்று கூறவில்லை. இந்த அமைப்பு அரசுக்கு எதிராக செயல்படுகிறது, இராணுவத்தின் கட்டுப்பாட்டை மீறி செயல்படுகிறது, பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது, அரசுக்கு எதிரான வெறுப்புணர்வை தூண்டுகிறது. எண்ணற்ற கோரிக்கைகளை அப்பொழுது இந்த அரசின் மீது இந்த ஆர்எஸ்எஸின் மீது வைத்தார்கள். அந்த கோரிக்கைகள் அனைத்தையும் அந்த குற்றங்கள் அனைத்தையும் தவிடுபடாக்கி அதிலிருந்து முதல் கட்டமாக மீண்டு வந்தது ஆர்எஸ்எஸ் இயக்கம். இந்திய தேசிய கொடியை மதிப்போம், வெளிப்படையாக செயல்படுவோம், அரசியல் நடவடிக்கைகளிலிருந்து விலகி நிற்போம் என்பது ஆர்எஸ்எஸ் கொள்கையின் நிபந்தனை. ஆர்எஸ்எஸ் தனது கலாச்சார பணிகளில் ஈடுபடும், அரசியலில் ஈடுபடாது என்று ஆர்எஸ்எஸ் அமைப்பு விதிகளிலே வரையறுக்கப்பட்டுள்ளது. 1949இல் பட்டேலிடம் வலியுறுத்தியது. ஆர்எஸ்எஸ் அமைப்பின் விதி 4B பிரிவின்படி இதனை தெரிவிக்கிறது. இதன் பிறகே 1949 ஜூலை 11 ஆர்எஸ்எஸ் அமைப்பு மீதான தடை விலக்கிக் கொள்ளப்படுகிறது. இப்படி எண்ணற்ற தடைகளை தாண்டி இன்று கம்பீரமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பில் பயணம் பண்ணுவது எனது முழு பாக்கியமாக கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.